வணக்கம் நண்பர்களே, எனது சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். நான் மீரா. எனது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிப் போட்ட ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் மிகவும் சாதாரணமான கீழ்நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். என் அப்பா கூலி வேலை செய்பவர். அம்மாவும் அடிக்கடி அவருக்கு உதவியாக வேலைக்குச் செல்வார். எனக்கு ஒரு தங்கை மட்டுமே இருக்கிறாள். நான் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வீட்டிலேயே இருக்கிறேன். தங்கை 10ஆம் வகுப்பு படிக்கிறாள். எனக்கு மேற்படிப்புக்கு வசதி இல்லை. நான் திருமண வயதை அடைந்ததால் என் பெற்றோர்கள் எனக்கு மாப்பிள்ளை தேடத் தொடங்கினார்கள். ஒரு உறவினர் மூலமாக பக்கத்து ஊரில் ஒரு குடும்பத்தில் சம்பந்தம் கிடைத்தது. மாப்பிள்ளையின் பெயர் அருண். அவர் ஒரு லாரி ஓட்டுநர். அவருக்கு ஒரு அண்ணன் வெளிநாட்டில் வேலை செய்கிறார். அவருக்கு திருமணமாகிவிட்டது. அருணின் குடும்பத்தார் என்னை பெண் பார்க்க வந்தனர். அவர்களுக்கு நான் பிடித்துப் போனதால் சில நாட்களிலேயே திருமணத்தை நிச்சயித்தார்கள். ஆரம்பத்தில் என் அப்பாவுக்கு லாரி ஓட்டுநர் என்பதால் சற்று பயமாக இருந்தது. பிறகு ஊரில் விசாரித்த போது எல்லோரும் நல்லதையே சொன்னதால் அப்பாவும் சம்மதித்தார். திருமணம் எளிமையாக ஆனால் அழகாக நடந்தேறியது. என் பெற்றோர் தங்கள் வாழ்நாள் சேமிப்பில் பாதியை செலவழித்தனர். மீதி பாதி தங்கைக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. மாப்பிள்ளை வீட்டார் அதிக வரதட்சணை எதுவும் கேட்கவில்லை. என்றாலும் என் அப்பா தன்னால் முடிந்தவற்றை கொடுத்தார். திருமணத்திற்குப் பிறகு நான் புது வீட்டிற்கு வந்தேன். அங்கே தனி அறைகள் இருந்தன. எனக்கும் அருணுக்கும் ஒன்று, வெளிநாட்டில் இருக்கும் அவரது அண்ணனுக்கு ஒன்று, மாமியார் மாமனாருக்கு ஒன்று. முதல் இரவில் அருணும் நானும் நெடுநேரம் பேசினோம். அவர் கெட்ட பழக்கங்கள் இல்லாத கனிவான நபராக தோன்றினார். நான் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தேன். அடுத்த நாள் காலையில் என் கணவரின் அண்ணி கீதாவை சந்தித்தேன். அவர் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்தார். அவரை கீதா அக்கா என்று அழைத்தேன். அவர் என்னை சமையலறைக்கு அழைத்துச் சென்று பொருட்கள் எங்கே இருக்கிறது எனக் காட்டினார். அனசோன் அவருடைய கண்களில் ஒரு அமைதியான சோகம் இருந்தது. ஒரு நாள் மதியம் அவர் தன் கணவர் திருமணமான ஒரு மாதத்திலேயே வெளிநாடு சென்று விட்டதாகவும் 2 வருடங்கள் ஆகியும் இன்னும் திரும்பி வரவில்லை என்றும் கூறினார். எல்லா வசதிகளும் இருக்கின்றன, ஆனால் கணவர் இல்லாத வாழ்க்கை மிகவும் கடினம் என்று கண்கலங்கினார். நான் அவருக்கு ஆறுதல் சொன்னேன். ஆனால் உள்ளுக்குள் நான் நன்றியுடன் இருந்தேன். என் கணவராவது அருகில் இருக்கிறாரே என்று. அப்படி நான் நினைத்தது தவறாகிப் போகும் என்பது எனக்குத் தெரியாது. மீள்கவர்ச்சி. அந்த வீட்டில் என் நெருங்கிய துணையாகத் தோன்றியவர்தான் விரைவில் ஒரு இருண்ட இரகசியத்தின் மையமாக மாறப்போகிறார் என்பதும் அதில் நான் சிக்கிக் கொள்ளப் போகிறேன் என்பதும் எனக்குத் தெரியாது. சில நாட்களில் வீட்டில் எல்லோரும் என்னை குடும்பத்தில் ஒருத்தியாக நடத்தத் தொடங்கினார்கள். நானும் சிறு சிறு வேலைகளில் உதவினேன். ஆனால் பின்னர் உண்மை புரிந்தது. என் கணவர் அருண் ஒரு லாரி ஓட்டுநர் என்பதால் மாதத்தில் 15 நாட்கள் மட்டுமே வீட்டில் இருப்பார். மீதி நாட்களில் வெளி மாநிலங்களுக்கு பொருட்களை ஏற்றிச் செல்வார். எங்களுடைய திருமணமான 15 நாட்களிலேயே அவர் என்னை விட்டு பிரிந்தார். அவர் சென்றது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அழ ஆரம்பித்தேன். ஆனால் அப்போது கீதா அக்காவின் நிலையை நினைத்து பார்த்தேன். 2 வருடங்களாக கணவர் இல்லாதவர். அப்போது எனக்கு என்னுடைய வேதனை சிறிதாக தோன்றியது. நான் அமைதியானேன். கணவர் சென்ற பிறகு வீட்டு வேலைகளை முழுமையாகச் செய்யத் தொடங்கினேன். கீதா அக்காவும் எனக்கு துணையாக இருந்தார். சமைப்பதை அவர் பார்த்து கொண்டார். மற்ற வேலைகளை நான் முடித்தேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் கீதா அக்காவின் அறைக்குச் சென்று உட்கார்ந்து பேசுவேன். அவர் தன் குடும்பத்தைப் பற்றியும் தன் கணவரின் புகைப்படத்தை காண்பித்தும் பேசிக் கொண்டிருப்பார். அவரது கணவர் எங்கள் திருமணத்திற்கு கூட வரவில்லை. நான் அவருடன் 2-3 முறை கீதா அக்காவின் தொலைபேசியில் பேசியிருக்கிறேன். நாட்கள் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தன. ஆனால் ஒரு நாள் இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. வெயில் காலம் என்பதால் கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. நான் மாடிக்குச் சென்று காற்று வாங்கலாம் என்று நினைத்தேன். மாடிப்படியிலிருந்து பார்த்தால் கீதா அக்காவின் அறை நன்றாகத் தெரியும். அவரது அறையின் கதவு அறைவாசல் திறந்திருந்தது. இந்த நேரத்தில் எதற்காக திறந்து வைத்திருக்கிறார் என்று யோசித்தேன். சற்று நேரம் கழித்து பார்த்தால் கதவு மூடப்பட்டிருந்தது. அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அடுத்த நாள் வீட்டிற்கு உறவினர்கள் வந்திருந்தனர். கீதா அக்காதான் அவர்களை வரவேற்று உபசரித்தார். மாமியார் கீதா அக்காவை பற்றி அதிகமாக புகழ்ந்தார். தன் முதல் மகனைப் பற்றியும் வெகுவாக பாராட்டினார். என்னைப் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. 2 நாட்கள் கழித்து நள்ளிரவில் தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறைக்கு வந்தேன். அப்போது கீதா அக்காவின் அறையிலிருந்து என் மாமனார் வெளியேறுவதை பார்த்தேன். இந்த நேரத்தில் அவர் அங்கே என்ன செய்கிறார்? எனக்கு சிறிது சந்தேகமாக இருந்தது. ஆனால் ஏதாவது தேவைப்பட்டிருக்கும் என்று நினைத்து விட்டுவிட்டேன். மீள்கவர்ச்சி. அன்று நான் சந்தேகத்தை ஒதுக்கி வைத்தேன்.
ஆனால் அந்த சந்தேகமே விரைவில் ஒரு கொடூரமான உண்மையாக மாறப்போகிறது என்பதை அப்போது நான் அறியேன். மறுநாள் கீதா அக்கா என்னிடம் வந்து, "உனக்கு உடல்நிலை சரியில்லை, நீ சமையலைப் பார், நான் ஓய்வெடுக்கிறேன்" என்றார். நானும் சமைக்க ஆரம்பித்தேன். முன்பெல்லாம் சமையலை கீதா அக்காதான் பார்த்துக் கொண்டார். நான் எல்லாவற்றையும் சமைத்து முடித்து மாமியார் மாமனாருக்கு உணவு பரிமாறினேன். மாமியார் ஒரு வாய் சாப்பிட்டதும் உணவை துப்ப ஆரம்பித்தார். "உன் வீட்டில் சமைக்க கத்துக் கொடுக்கவில்லையா? வேண்டுமென்றே சமைத்தாயா?" என்று கத்தினார். மாமனார், "இதில் அதிகமாக உப்பு இருக்கிறது" என்றார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் பார்த்தபோது எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. மாமியார், "இனிமேல் நீ சமைக்கவே வேண்டாம்" என்று சொல்லிவிட்டார். சில நாட்களில் என் கணவர் அருண் வந்தார். நடந்ததையெல்லாம் சொன்னேன். அவர், "இனி கவனமாக இரு" என்றார். அருண் இருந்த 15 நாட்களும் சந்தோஷமாக இருந்தது. பின்னர் ஒரு நாள் மாமியார் என்னிடம் ஒரு வெள்ளைப் புடவையை கொடுத்தார். இது என் அண்ணன் பரிசாக கொடுத்த புடவை. "பல வருடங்களாக பாதுகாத்து வருகிறேன். கொஞ்சம் அழுக்காகிவிட்டது. இதை வாஷிங் மெஷினில் தனியாக துவைத்துவிடு" என்றார். நானும் அப்படியே செய்தேன். சமையலறைக்குச் சென்றுவிட்டு சிறிது நேரம் கழித்து வந்து பார்க்கும்போது அந்த வெள்ளைப் புடவையுடன் வேறு ஒரு துணியும் போடப்பட்டிருந்தது. அந்த துணியின் சாயம் வெள்ளை புடவையில் ஏறி புடவை முற்றிலும் நாசமாகிவிட்டது. எனக்கு உயிரே போய்விடும் போல இருந்தது. நான் துணியை போடுவதற்கு முன்பு நன்றாக பார்த்துவிட்டுத்தான் போட்டேன். இது எப்படி நடந்தது? வேறு துணி எங்கிருந்து வந்தது? மாமியார் அதை கவனித்து விட்டார். "என் அண்ணனின் நினைவாக கொடுத்த புடவையையும் நாசம் செய்து விட்டாயா? நீ எதற்கும் லாயக்கு இல்லாதவள்" என்று கத்தினார். மாமனார் சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் மாமியார், "என் 2வது மகன் வரட்டும், உனக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன்" என்று சொல்லிச் சென்றார். நான் அழுது கொண்டே இருந்தேன். கீதா அக்கா என்னை சமாதானப்படுத்தினார். "நீ போடுவதற்கு முன்பே மெஷினில் வேறு துணி இருந்திருக்கலாம்" என்றார். நானும் அப்படியாக இருக்குமோ என்று நினைத்தேன். ஆனாலும் மாமியாரின் ஆசை புடவையை நான் கெடுத்துவிட்டேனே என்று மனவேதனை இருந்தது. அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. நள்ளிரவில் தண்ணீர் தாகமெடுத்தது. சமையலறைக்கு போகும் வழியில் கீதா அக்காவின் அறையிலிருந்து ஒரு ஆணின் குரல் கேட்டது. அவரது அறை உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் ஜன்னல் லேசாக திறந்திருந்தது. நான் ஜன்னலருகில் சென்று உற்று பார்த்தேன். அது என் மாமனாரின் குரல். மீள்கவர்ச்சி. நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அந்த அறைக்குள் என்ன நடக்கிறது? நான் தொடர்ந்து கேட்டதுதான் என்னை ஒரு பொறியில் சிக்க வைத்த சூழ்ச்சியின் முழு உண்மையையும் வெளிப்படுத்தியது. நான் கூர்ந்து கவனித்தேன். கீதா அக்கா மாமனாரிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார். இன்று நாம் அவளிடம் செய்தது மிகவும் தவறு. அன்று அவள் சமைத்த உணவில் நாம் தான் உப்பை அதிகமாக கலந்தோம். அதனால் அத்தை அவள் மேல் கோபப்பட்டார். தயவு செய்து நமது உறவை இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். அவளுக்கு நம்மில் சந்தேகம் வந்துவிட்டது. உங்கள் மனைவிக்கும் என் கணவருக்கும் தெரிந்தால் பெரிய பிரச்சனையாகிவிடும். அதற்கு மாமனார், "நீ கவலைப்படாதே. எப்படியும் என் மனைவியிடம் அவளை பற்றி தவறாகச் சொல்லி அவளை அனுப்பிவிடலாம். பிறகு நாம் சந்தோஷமாக இருக்கலாம்" என்றார். சிறிது நேரத்தில் கீதா அக்காவின் முனகல் சத்தம் மட்டுமே கேட்டது. எனக்கு திருமணமானதால் அந்த சத்தம் என்னவென்று புரிந்து கொண்டேன். எனக்கு இப்போதுதான் எல்லாம் தெரிந்தது. கீதா அக்காவுக்கும் மாமனாருக்கும் தகாத உறவு இருந்தது. அவர்களுடைய சந்தோஷத்திற்காக என்னை பலியாக்கிக் கொண்டிருந்தார்கள். நான் என்ன செய்வதென்று புரியாமல் மாமியாரின் அறைக்குச் சென்றேன். மாமியார் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். நான் எழுப்ப முயன்றேன். ஆனால் அவர் எழவில்லை. அறையில் ஒரு ஓரத்தில் தூக்க மாத்திரை கிடந்தது. என் அப்பா அடிக்கடி உபயோகிப்பது எனக்குத் தெரியும். மாமியார் அந்த மாத்திரையை சாப்பிட்டுவிட்டு உறங்குகிறார் என்பதை புரிந்து கொண்டேன். நான் எனது அறைக்குத் திரும்பினேன். காலையில் எல்லோரும் இயல்பாக இருந்தனர். மாமனார் மருந்து கடைக்குச் சென்று விட்டார். மாமியாரிடம் நேரடியாகச் சொன்னால், "நேத்து திட்டினதற்கு பழி வாங்குகிறாயா?" என்று கோபப்படக்கூடும். எனவே என் கணவர் வரும் வரை காத்திருக்க முடிவு செய்தேன். அருண் 3 நாட்களில் வந்தார். நான் அவரிடம் ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு இரவு மெதுவாக நான் பார்த்த காட்சியை எல்லாம் கூறினேன். அவர் நம்ப மாட்டார் என்று நினைத்தேன். ஆனால் நடந்தது வேறு. அவர் கோபமாக என் கன்னத்தில் ஓர் அறை விட்டார். "என் அப்பாவை திட்டியதற்காக நீ மற்றவர்கள் மேல் பழி சுமத்துகிறாயா? என் அப்பா அம்மா அப்படிப்பட்டவர்கள் இல்லை. எங்கள் குடும்பத்திற்கு அவமானத்தை தேடித் தராதே" என்றார். நான் எதிர்பார்த்தது இதைத்தான். பெற்றவர்கள் மேல் குற்றம் சொல்லும்போது பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனாலும் நான் விடவில்லை. எப்படியாவது உண்மையை நிரூபித்துக் காட்ட வேண்டும் என்று நினைத்தேன்.
தொடர்ந்து அவரிடம் சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில், சரி, நீ சொல்வது உண்மை என்றால் எனக்கு நிரூபித்துக் காட்டு என்றார். மீள்கவர்ச்சி, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் ஒரு திட்டத்தை வகுத்தேன். இரவும் பகலும் நம்பிக்கையும் காட்டிக் கொடுப்பும் கலந்த ஒரு திட்டம். அது வெற்றி பெறுமா? நான் என் பெற்றோரிடம் என் கணவர் வீட்டாரை விருந்துக்கு அழையுங்கள் என்றேன். அவர்களும் அழைத்தார்கள். விருந்துக்கு எல்லோரும் புறப்பட்ட போது கீதா அக்கா மட்டும், நான் வீட்டை பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் போய் வாருங்கள் என்று சொல்லி எங்களை அனுப்பி வைத்தார். விருந்து சிறப்பாக நடந்தது. பின்னர் என் பெற்றோர், இன்று இரவு இருந்துவிட்டு நாளை செல்லலாம் என்று வற்புறுத்தினார்கள். மாமியாரும் அருணும் சம்மதித்தனர். ஆனால் மாமனார் மட்டும், நாளை காலை எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது, நான் செல்கிறேன் என்று கிளம்பிவிட்டார். இதை நான் எதிர்பார்த்தேன். இரவு நெருங்கியது. எல்லோரும் தத்தம் அறைகளுக்குச் சென்றனர். மாமியார் மட்டும், எனக்கு தூக்கம் வரவில்லை என்று புலம்பினார். எனக்கு தெரியும், அவருக்கு தூக்க மாத்திரை கொடுக்கப்படாததால்தான். நள்ளிரவில் நான் அருணிடம், இன்று நான் சொன்னதை நிரூபித்துக் காட்டுகிறேன். நீங்கள் உங்கள் அம்மாவிடம் சென்று, எனக்கு நாளை காலை முக்கியமான வேலை இருக்கிறது, இப்போதே கிளம்ப வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றேன். அவர் கோபத்துடன் சம்மதித்து அம்மாவிடமும் அப்படியே சொல்ல அவரும் கிளம்பினார். நள்ளிரவில் வீட்டிற்கு திரும்பினோம். வழியில் அருண் மாமியாரிடம் எல்லாவற்றையும் சொன்னார். மாமியார் கோபப்பட்டார். நேற்று வந்தவளை நம்பி அப்பா அம்மா மேல் பழி சுமத்துகிறாயே, உனக்கு வெட்கமில்லையா என்று கத்தினார். என்னை அவர்கள் முறைத்து பார்த்தார்கள். வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் வெளியில் சாவியை வைத்து திறக்கலாம். நான் ஏற்கனவே சாவியை எடுத்து வைத்திருந்தேன். மெதுவாக திறந்து உள்ளே சென்றோம். வெளியே பூட்டப்பட்டிருக்கும் நம்பிக்கையில் கீதா அக்காவின் அறை கதவு அரைவாசல் திறந்திருந்தது. மாமியார் கோபத்துடன் விளக்கை போட்டார். உள்ளே மாமனாரும் கீதா அக்காவும் அரைகுறை ஆடையில் படுத்திருந்தார்கள். அவர்களின் ஆடையை வைத்து என்ன நடந்திருக்கும் என்பதை மாமியார் புரிந்து கொண்டார். அவர் மாமனாரை அடிக்க ஆரம்பித்தார். கணவன் மகளைப் போல உள்ளவர்களிடம் எப்படி இப்படி தவறாக நடந்து கொள்ளலாம் என்று திட்டினார். பின்னர் கீதா அக்காவிடம், உன் அப்பா வயதுடைய ஒருவரோடு உனக்கு எப்படி இந்த எண்ணம் வந்தது? என்னை நம்பிவிட்டுச் சென்ற என் மகனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுதார். கீதா அக்கா மாமியாரின் காலை பிடித்து கதறினார். ஆரம்பத்திலிருந்தே மாமா என்னை தொந்தரவு செய்தார். உங்களிடம் சொல்ல பயமாக இருந்தது. கணவர் வெளிநாடு சென்று விட்டதால் ஒரு கட்டத்தில் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. பலமுறை ஒதுங்கிச் சென்றேன். ஆனால் மாமாதான் கட்டாயப்படுத்தினார். என்னை ஒதுக்கி வைக்காதீர்கள். அவரது அழுகையை பார்த்து எனக்கே ஒரு மாதிரியாகிவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் நான்தானோ என்று மனம் கலங்கினேன். என் கணவர் அதிர்ச்சியில் அவர்களையே பார்த்து கொண்டு நின்றார். இதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. மீள்கவர்ச்சி, அந்த வீட்டில் இனி எதுவும் பழையது போல் இருக்கப் போவதில்லை. நான் ஒரு பொறியில் சிக்க வைக்கப்பட்டேன். ஆனால் உண்மை வெளிவந்த பிறகு அந்த குடும்பத்தின் ஒவ்வொரு நம்பிக்கையும் சிதறுண்டு போனது. அதற்குப் பிறகு நான் அங்கே தங்க முடியுமா என்பதே இப்போது கேள்வி.